சிம்பிளா, ஹெல்தியா 4 வகையான தண்டாய் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் காலத்துக்கும் சரி, குளிர் காலத்துக்கும் 2க்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, பெர்ஃபெக்ட்டான தண்டாய் பவுடர் எப்படி பண்ண போறோம், அதுக்கப்புறம் தண்டாய் மில்க், அதுக்கப்புறம் தண்டாய் குல்ஃபி, தண்டாய் கப் கேக் எல்லாமே பண்ண போறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம பண்ண போறோம். குல்ஃபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீமே தேவையில்லை. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பாஞ்சியான தண்டாய் கப் கேக். முதல்ல தண்டாய் பவுடருக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து மெலன் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பி ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ வந்து கசகசா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, மிளகு, அதுக்கப்புறமா சின்னதாக பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கோம். அதாவது நட்சத்திரப்பூ எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் பெட்டல் நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் பூத்ததான். நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். இதை லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். ஆனால் ரோஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ்ட்டே பண்ணக்கூடாது. இப்போ சாஃப்ரான் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஜாதிக்காய் வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை துருவி போட்டுக்கலாம். ஜாதிக்காய் ரொம்ப போட வேணாம். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ப்ரௌன் சுகர் எல்லாம் டேஸ்ட்டை வந்து மாற்றி விட்டுரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் அரைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அரைக்கணும். நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது வந்து சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது எப்படி வந்து தண்டாய் மில்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 விதமாக பண்ணலாம். ஒன்று சூடான பால் ஊற்றியும் பண்ணலாம், இல்லைன்னா சில்லுன்னு பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் தண்டாய் பவுடர் போட்டுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ், ஸ்வீட்னஸ்க்கு நான் பவுடர் சுகர் போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் தண்டாய் பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மேலே ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ரோஸ் பெட்டல்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் நோ ப்ராப்ளம், நீங்கள் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு மசாலா மில்க் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இதை கொடுக்கலாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டாவது ரெசிபி தண்டாய் குல்ஃபி. ரொம்ப 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 ஈஸியானது. முதல்ல ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. இது எதுக்காகனா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கரண்டி பால் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா கார்ன்ஃப்ளவரையும் பால் பவுடரையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான். கட்டி இல்லாமல் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த குல்ஃபிக்கு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும். அதே சமயம் குல்ஃபி ரொம்ப நேரம் இருந்தாலும் அது மெல்ட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம பால் பவுடரையும் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து கஸ்டர்ட் பவுடரும் நீங்கள் போடலாம். ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா கஸ்டர்ட் பவுடரோட ஸ்மெல் தான் தெரியும். தண்டாய் பவுடரோட ஸ்மெல் வந்து தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே வந்து மைல்டாக இருக்கணுங்கிறக்காக நம்ம போடுறோம். பால் வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சுகர் போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் தண்டாய் மில்க் பவுடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இருந்ததுனா கூட நல்லா உடஞ்சி கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிளறிட்டுருக்கேன். அது வந்து விட்டு கிளறலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. அந்த நம்ம ஸ்பூனில் ஒட்டுற மாதிரி வரணும். அப்படிங்கும்போது தான் குல்ஃபி வந்து நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோல்டில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வேணும் இது செட் ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா கூட நீங்கள் 1 வாரம் கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வேணுங்கிறப்போ ஒரு குல்ஃபி எடுத்துகிட்டு அது அப்படியே ஃப்ரீசரில் இருந்துன்னா கூட அது கெட்டு போகாது. இந்த மோல்டு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே கிளாஸ் இருக்கும், அதில் ஊற்றி வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மோல்டில் தான் நம்ம ஊற்றி நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு ஐஸ் குச்சி இருக்கும், அதை வந்து போட்டுட்டோன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கத்தியில் கூட எடுத்துடலாம், டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ எடுத்துட்டோம், ஒரு 12 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு 50 செகண்ட் வந்து தண்ணியில் டிப் பண்ணேன். அப்படி எதுக்காக டிப் பண்ணுறது அப்படின்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிறதுக்காக தான். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் வீடியோ எடுத்து முடிக்க வரைக்கும் கூட மெல்ட் ஆகாமல் இருந்துச்சு, அதுவும் நல்ல வெயிலில். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது அப்படியே நல்லா பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி பிடிச்சி வச்சுக்குது அந்த பால், அந்த க்ரீம் எல்லாத்தையும். அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணால் ரோஸ் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தண்டாயில் ஒரு கப் கேக். அதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறோம். நல்லா விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்க் இல்லைனா கூட ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பவுடர் சுகர் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இது வந்து எக்லெஸ் தான், நீங்கள் எக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு எக்கு போட்டிங்கனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ரொம்ப 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் போடலாம், அதுக்கு மேலே போடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா மைதா 1 கப் இல்லைன்னா கோதுமை மாவு, மில்க் பவுடர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். இப்படி சளிச்சு எடுக்கும்போது கப் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்னா கப் கேக் நீங்கள் என்ன பண்ணலான்னா கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்டாய் மில்க் பவுடர் வந்து போடுறோம், ஏலக்காய் கொஞ்சம் மட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா லைட்டாக இருக்கணும், அதே சமயம் கட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற பால், இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் பட்டரை நான் உருக்கியிருக்கேன். ஒரு 1/4 கப் பாலோட 1/4 கப் பட்டர் போட்டு நல்லா உருக்கி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கும், அதை தான் நான் ஊற்றுறேன். ஸோ இதில் வந்து பட்டர் வந்து ரொம்ப முக்கியம். பட்டரை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பட்டர் பிடிக்காதவங்க ஒரு 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து ஷைனிங்காக இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயிலை விட பட்டர் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பட்டரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 கப் பாலில் நான் சொன்ன மாதிரி 1/4 கப் பட்டரை உருக்கி எடுத்துக்கோங்க, ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். இப்போது பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்டாய் கப் கேக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லை இதெல்லாம் எதுவும் இல்லை, உங்கள்கிட்ட பவுடர் மட்டும்தான் இருக்குன்னா அதை போட்டு கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா கப் கேக் மோல்டில் போட்டுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி கப் கேக் மோல்டு இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு சின்ன சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் கடாயில் கூட பேக் பண்ணலாம். ஒரு 35 மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஓடிஜி இல்லை அவன் அப்படின்னா ரெண்டையுமே முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப லைட்டாக இருக்கும். இது வந்து 3/4 வாசி தான் ஃபில் பண்ணணும், இல்லைனா அப்படியே வலிஞ்சு வந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப். அப்படி இல்லைனா கூட எக்ஸ்ட்ரா பேட்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பேன் கேக் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயே 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட்